வெல்கம் டு பாஸ்கர் ஸ்பீக்ஸ். குட் மார்னிங் எவ்ரிவான். இன்றைக்கி தமிழ்நாடு சட்டசபையில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவரது கட்சி அரசு பெரும்பான்மையை நிரூபித்து விட்டது. இனிமேல் அவர் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிப் பணிகளில் திட்டமிட்டு செயல்படுவார் என்று நம்ம எதிர்பார்க்குறோம். அவருக்கு முதல்ல வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் எப்போவுமே ப்ரீ எலெக்ஷன் போது நான் கடுமையாக விஜயை குற்றம் சாட்டி தான் என்னோடய பதிவோடு போட்டிருந்தேன். டிஎம்கே ஃப்ரெண்டுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணேன். ஆனால் தனிப்பெரும்பான்மைன்னு வந்ததுக்கப்புறம் ஆளுநர் அவரை தான் கூப்பிடணும், அதுதான் மரபு அப்படின்னு சொல்லி நான் நிறைய இடங்களில் போட்டேன். ஆளுநர் ஏதோ ஒரு திட்டமிட்ட ஒரு வெல் பிளான்டு வேறு ஏதோ ஒரு நோக்கத்தோடு அவரை கூப்பிடாமல் 3 தடவை அவர் இழுத்தடித்து கடைசியில் நல்ல வேளை சிபிஐ, சிபிஎம், விசிகே, ஐயுஎம்எல் போன்ற கட்சிகள் ஆதரவு கொடுத்து அவர் மெஜாரிட்டி என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி கடைசியாக அவர்கிட்ட கொடுத்து ஆளுநர் அவரை கூப்பிட்டாரு. 3 நாளில் சட்டசபையில் உங்களோட பெரும்பான்மையை நிரூபிக்கணும்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தாரு. அதை இன்றைக்கி ப்ரூவ் பண்ணிட்டார் விஜய் அவர்கள். அதனால் ஒரு நல்ல விஷயம். இது எதிர்பார்த்தது தான், இது ஒன்றும் பெரிய இது இல்லை. ஆனால் அதிமுக பிளவுபட்டு அது ஒரு அணி இப்போ ஓட்டு போட்டிருக்கு. அது நமக்கு என்ன இதெல்லாம் பின்னாடி பேசுவோம். அது அந்த அதிமுகவை பற்றி இப்போ பேச வேண்டாம். இப்போ நம்ம பேசுகிறது என்னென்னா 3 விஷயங்கள் நான் பார்த்தேன். ஒன்று விஜய் அவர் பதவி ஏற்ற உடனே அந்த ஜவஹர்லால் நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் ஒரு விஷயம் சொன்னார். தமிழ்நாடு அரசியலில் 15,00,000 கோடி கடன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அது அந்த மாதிரியான டேட்டா கொடுக்கும்போது கொஞ்சம் தரவுகளெல்லாம் கரெக்டாக பார்த்து, ஏன்னா முதலமைச்சர் ஆன பிறகு உங்களுடைய பேச்சுக்கள் டேட்டா வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் இருக்கணும். அது தவறான டேட்டான்னு ஒன்று. ரெண்டாவது அதற்கு பின்னாடி என்ன காரணங்கள்ங்கிறதெல்லாம் யோசித்து அதுபடி பேசணும். சரி, இது முதல் பேச்சுங்கிறதுனால நம்ம அதுக்கு உள்நோக்கங்கள் நம்ம கற்பிக்க முடியாது. தெரியாமல் அவர் பேசியிருக்கிறார் என்று மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன். அதில் இரண்டாவது தவறு என்ன நடந்ததுன்னா, ஆளுநர் அந்த பதவி பிரமாணம் செய்து வைக்க போகும்போது விஜய்க்கு தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல போடாமல் வந்தே மாதரம், தேசிய கீதம், அதுக்கப்புறம் தான் தமிழ் தாய் வாழ்த்து நடந்திருக்கு. இது நம்ம தமிழ்நாடு சட்டசபையில் எப்போவுமே தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடணும். ஆனால் இது ஒரு இது இருக்குது, விஜயை அதில் கூட சொல்ல முடியாது. என்னென்னா, ஆளுநர் அவர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிற ஒரு ஃபங்க்ஷன். அதனால் அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி தான் அது நடக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அதனால் விஜய் அவர்களை நம்ம அதில் குறை சொல்ல முடியாது. ஆனால் 3வது தவறு ஒன்று நடந்திருக்கு. அது கொஞ்சம் தெரிஞ்சே தப்பாக தான் நான் பார்க்குறேன். அவர் ஒரு ஓஎஸ்டி, அதாவது ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. அவர் யாருங்கிற பேக்ரவுண்ட்லாம் நிறைய வந்திருக்கு இப்போது. அது முக்கியம் இல்லை. ஆனால் அவர் ஜோசியர் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஜோசியருங்கிறதுக்காக காரணத்தை காட்டி மட்டும் நான் அவரை ரிஜெக்ட் பண்ணலை. அவர் என்ன காரணம்னு இது தேவையில்லாத ஒரு அப்பாயின்மெண்ட் ஒன்று. இந்த பொசிஷன் தேவையா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சிருக்கணும் விஜய் அவர்கள். ரெண்டாவது நன்றி அவருக்கு. நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப நாளாக அவரை பழக்கம், அவருடைய நெருக்கமான நட்புனால் உங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் கிடைச்சிருக்குங்கிறதெல்லாம் நம்ம ஒத்துக்கலாம். ஆனால் அது கட்சியில் நீங்கள் ஒரு பதவியை கொடுத்து கட்சியிலேருந்து அவருக்கு சம்பளம் கொடுக்கலாம். ஆனால் ஒரு தமிழக அரசுலேருந்து நீங்கள் அரசு அதிகாரியாக நீங்கள் நியமிக்கிறீர்கள் என்றால் அதுக்கான சம்பளம் அவருக்கு போகுது அரசுலேருந்து. இது மக்கள் வரி பணம். நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் 1 பைசா எனக்கு தேவையில்லை, நான் நிறைய சம்பாதிச்சிட்டேன், அந்த மக்களுடைய அந்த வரி பணத்தை நான் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவேன் நீங்கள். ஆனால் இது தவறான முன்னுதாரணமாக அமைஞ்சிருச்சு. நீங்கள் நல்லா பாருங்கள், உங்களை ஜென்னிசன் தான் நம்பி நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் நிறைய பேர் வேலையில்லா பட்டதாரிகள் நிறைய பேர் இருக்காங்க. வேலையில்லா பட்டாலும் ஏகப்பட்டது. அவங்க உங்கள் மேலே நம்பிக்கையே போட்டிருக்காங்க. அப்படி அவங்களுக்கு வேலை இல்லாமல் அரசு பணிகளுக்காகத்தான் நிறைய பேர் போட்டி போடுவாங்க, உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு குறுக்கு வழியில் ஈஸியாக அரசு பொசிஷனை ஒருத்தர் வாங்கிடுறது அப்படிங்கிறது அது 60 வயசுக்கு மேலே எல்லாம் தேவையா? இது அவருக்கு பென்ஷன் கின்ஷன் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். அரசு கஜானாலேருந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க. நீங்கள் சொல்கிற உங்களுடைய வாதத்துலேருந்து இது முரணாக அமையுதுங்கிறத நான் பார்க்குறேன். அதனால் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக அதை அவருக்கு அந்த ஆர்டரை நீங்கள் வித்ட்ரா பண்ணி
அவருக்கு உங்களுடைய கட்சியில் நீங்கள் என்ன பொசிஷன் வேணால் கொடுங்க, எவ்வளவு பணம் வேணால் கொடுங்க, அது ஒன்றும் தப்பே கிடையாது. அது உங்களுக்கும் அவருக்குமான ரிலேஷன்ஷிப், அதை பற்றி யாரும் குறை சொல்ல முடியாது. ஆனால் அரசுலேருந்து நீங்கள் கொடுக்கும்போது, சம்பளமாக கொடுக்கும்போது அதற்கான ஒரு வேல்யூ க்ரியேஷன் இருக்கணும். உண்மையிலேயே ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த மாதிரியான இதுதான் நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தான் உங்களுக்கு நீங்கள் அப்பாயின்ட் பண்ணுவீங்க. ஆனால் இந்த மாதிரி கட்சி ஆட்களை அசம்பிளியில் பயன்படுத்திக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாமே ஒழிய இதெல்லாம் ஒரு ஆஃபீஸர் அண்ட் ஸ்பெஷல் டியூட்டிங்கிற கவர்மெண்ட் போஸ்ட்டை நீங்கள் கொடுத்தது ரொம்ப ரொம்ப தப்பு. அது நீங்கள் கண்டிப்பாக அந்த ஆர்டரை வித்ட்ரா பண்ணிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி அசம்பிளி ஒன்றுமே உங்கள் கையில் இருக்குது, அதில் நீங்கள் தமிழ் தாய் வாழ்த்து தான் துவங்கணும்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக போராடணும். அதுதான் நான் பண்ணுவேன் சொல்லணும். நீங்கள் அதில் அந்த மரபை நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு நினைக்கிறேன். இது முதல். பின்னாடி நான் உங்களை தொடர்ந்து நம்ம பார்ப்போம். மக்கள் நலனுக்காக நீங்கள் தொடர்ந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுத்தீங்கன்னா தமிழ்நாடு மக்கள் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவார்கள். நீங்கள் அந்த பாதையில் செல்லுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.